பாரு விஷால், நான் வாழ்க்கைய இமோஷனலா பாக்குறேன், நீ அத ட்ரேடிங்கா பாக்குற. அதான் உன் பிரச்சனை. எனக்கு வேலை, பணம், வீடு, இன்னும் நான் என்ன கேட்டாலும் நீ வாங்கி தருவியா? ஆப்வியஸ்லி கண்டிப்பா வாங்கி தருவேன். எனக்கு என்ன தேவைன்னு உனக்கு எப்பவும் புரிய போறது இல்ல விஷால். சின்ன வயசுலயே நான் என் அப்பா அம்மாவை என் கண் முன்னாடி இழந்திருக்கேன். அதனாலயோ என்னமோ அத்தை உன் மேல பாசமா இருக்கிறத பார்த்து பார்த்து அந்த பாசம் எனக்கே கிடைக்கிறதா நினைச்சு நான் பல தடவை சந்தோஷப்பட்டிருக்கேன். உன்னை எனக்கு பிடிச்சிருச்சு விஷால். உன்னை நான் லவ் பண்ணேன். அதனாலேயே தான் இந்த வீட்டுக்கு நான் மருமகளா வரணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா நம்ம லைஃப்ல பாத்தியா என்னென்னமோ ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ். அதுக்கப்புறம் நீ எனக்கு இல்லைன்னு தெரிஞ்சதும் நானே என் மனசை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன். உன்னை எனக்கு பிடிக்கும் விஷால். ஆனா நான் உன்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கவே இல்லை. சூழ்நிலை காரணமா தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்ப கூட நீ நான் சொல்றத மனசார நம்ப மாட்ட. ஆனா ஒரு நாள் நீ இதெல்லாம் கண்டிப்பா நம்புவ. எனக்கு தெரியும் விஷால். அப்ப நான் உன் கூட இருப்பேனா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. இந்த பாரு, நீ ரொம்ப குழப்பிக்காத. நீ சந்தோஷமா இருக்கிறதுக்கு உனக்கு என்ன தேவையோ சொல்லு, நான் தரேன். வீடு, பிசினஸ், ஐ மீன் மணி ஆல்சோ. எது வேணாலும் நான் தரேன். என்ன வேணும் கேளு. நீ எல்லாத்தையும் ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கிற விஷால். சந்தோஷத்தை வாழ்க்கையில இருக்கிற வசதிகள் மட்டும் கொண்டு வராது. லைஃப பத்தின நம்மளோட ஆட்டிடியூட் தான் நம்ம சந்தோஷத்தை எப்பவுமே டிசைட் பண்ணும். என்ன சொல்ற விஷால்? தப்பா எடுத்துக்காத. நான் அன்னைக்கு சொன்னதை தான் இன்னைக்கும் சொல்றேன். நீ எனக்கு டிவோர்ஸ் கொடுக்கறதுனால ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ண வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. அந்த குற்ற உணர்ச்சியை சமாதானப்படுத்திக்கிறதுக்காக இந்த மியூச்சுவல் டிவோர்ஸ்க்கு எந்த ஒரு பிரைஸ் டாகையும் ஒட்டவும் தேவையில்லை. ஏன்னா பணம், வசதி இதெல்லாம் கிடைக்கும்னு நினைச்சு உன் வாழ்க்கைக்குள்ள நான் வரல. எனக்கு எல்லா சிச்சுவேஷன்லயும் வாழ தெரியும். அப்பா நீங்க மாஸ்பா, சும்மா சொல்லக்கூடாது. உங்க பிளான் தான். கட்டம் கட்டமா போட்ட இந்த ஜாதகத்தை வச்சு அவ வாழ்க்கையவே காலி பண்ண போறோம். நீ காலி பண்றது இசையோட வாழ்க்கை மட்டும் இல்ல, அந்த வர்ஷினியோட வாழ்க்கையும் சேர்த்துதான். அவ இருந்தா தானே ரைட் ராயலா வர்ஷினி உள்ள வர முடியும். அதையும் நீ பிரேக் பண்ணிட்டா. சூப்பர்பா. இவளுங்க 2 பேரும் இல்லனா அந்த சுபத்ரா ஃபேமிலியவே சுக்கு நூறா நுறுக்கிடலாம்ல. அப்பா எனக்கு கை காலெல்லாம் பரபரன்னு இருக்குப்பா. உடனே நீங்க சொன்ன மாதிரியே நான் செய்யறேன். அது கரெக்டா பண்ணிட்டா மத்ததெல்லாம் சூப்பரா நடந்துரும். சரி, ஆல் தி பெஸ்ட் ரீஜா. பல்லவி, உங்க அண்ணி நேத்து தான் அதை பத்தி பேசிக்கிட்டு இருந்தா. அது முதல்ல எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடியட்டும். சூப்பரா இதை விட டபுளா ட்ரீட் வைக்கலாம். என்ன இசை? பாரு, உன் அண்ணி எவ்வளவு அமைதியா இருக்காங்கன்னு அப்பவே தெரியலையா? உனக்கு கண்டிப்பா ட்ரீட் வச்சிடலாம். ஓகே, கொடுத்துடலாம். பரவாயில்லையே விஷால், அதுக்குள்ள இசை உன்னை ரொம்ப மாத்திட்டா. கெட்டிக்காரிதான். அத்த ப்ளீஸ் அத்த, கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா? ஏய், என்ன பார்த்தா உங்களுக்கு எல்லாம் எப்படி தோணுது? எதுக்கு எடுத்தாலும் சிந்தாமணி பேசாதன்னு எப்ப பார்த்தாலும் என்ன மட்டும் சொல்றீங்க? அப்படி நான் என்ன பேசிட்டேன்? இப்ப என்ன உங்களுக்கு பேசணும் அதானே? நீங்க பேசுங்க, தாராளமா பேசுங்க. ஆனா என்ன, தனியா போய் பேசுங்க. நல்ல வேலை, எல்லாரும் பிஸியா இருக்கிறதுனால சாவியை திருட முடிஞ்சது. இப்ப நாம இதை எடுத்த மாதிரியே சாவியை யாருக்கும் தெரியாம சீக்கிரம் கொண்டு போய் வச்சிடணும்.
அப்பாடா, ஒரு வழியா கெமிக்கல் கலந்த பெர்ஃப்யூம் பாட்டில ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அங்கிள், என்னோட காரியத்தை சாதிக்கணும்னா நீங்க மேல போய் தான் ஆகணும். வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஏசி ஆன் பண்ண முதல் 5 நிமிஷம் ஒண்ணுமே தெரியாது. அதுக்கப்புறம் நடக்கிறது எதுவுமே உங்களுக்கு தெரியாது. பாவம் தான் நீங்க. ஏய், என்னாச்சு? ஏய், அம்மா என்னாச்சு? என்னாச்சு? அடிபட்டுச்சா? அம்மா என்னம்மா ஆச்சு? என்னாச்சுமா? என்னாச்சு? என்னாச்சு? ஒண்ணும் இல்லைங்க. இப்ப பரவாயில்லையா சுபத்ரா? போலாமா? என்னங்க, என்னமா? நாம இந்த டாக்குமெண்ட் வெரிஃபை பண்றத இன்னொரு நாள் வச்சுக்கலாமா? அம்மா ஏன்? ஐயோ அம்மா, அப்படிலாம் வைக்க முடியாதுமா. ஏன்னா நம்ம கம்பெனி ஆடிட்டர்ஸ்லேருந்து அவங்க கம்பெனி ஆடிட்டர்ஸ், ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாரும் நம்ம கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பரவாயில்லப்பா, அவங்களெல்லாம் இன்னொரு நாள் வர சொல்லலாம். என்னது இது? ஏங்க, நீங்க வாங்க, நாம உள்ள போலாம். இல்ல சுபத்ரா, அதுக்கு நேரம் இல்ல. ரொம்ப டிலே ஆயிடும். பாஸ்கர, ஆ? அவ தான் சொல்றாள்லப்பா, இன்னொரு நாள் இதெல்லாம் வச்சுக்கிட்டா என்ன? அம்மா, கால் தடிக்கிட்டதுக்கெல்லாம் கணக்கு பார்த்தா எப்படிமா? சுபத்ரா, உனக்கு கால் தடிக்கிடுச்சு. நீ வீட்ல இரு, நான் போயிட்டு வரேன். ஓகேவா? ஏங்க, ராகவ், ஆ? நீ மத்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பாத்துக்கோப்பா. சரிப்பா, நீங்க முடிச்சுட்டு எனக்கு கால் பண்ணுங்க. யா, கால் பண்றேன். சுபத்ரா, நான் வரேன். நீ எதையும் யோசிச்சுட்டு இருக்காத, நான் போயிட்டு வந்துடுறேன். ஓகே? இந்த சுபத்ரா தப்பிச்சிட்டாலே. கொஞ்சம் சிறிய சுபத்ரா. சரிங்க, ஆனா பத்திரமா போயிட்டு வாங்க. சிரிக்கிறதா? இனி சுபத்ரோட வாழ்க்கையில சிரிப்புங்கிறது இருக்கவே இருக்காது. சுபத்ரா மேடம், உங்களோட இன்ட்யூஷன் எல்லாமே சரிதான். கால் தடுக்கிறத வச்சு நீங்க வார்ன் பண்றது வரைக்கும் ஓகே தான். ஆனா என்ன பண்ண, அதுவும் லூசு புருஷன் சட்டை பண்ணலையே. பெரிய அப்பா டக்கர் மாதிரி போறான். இன்னையோட அவன் லைஃப் அதோ கதி. ம், அம்மா, நான் வரேம்மா. பாத்துமா,